ஒரு போர் வீரன் ஆயுதத்தை இழந்தா அது தோல்வி. ஆனா ஒரு மாவீரன் தன் ஆயுதத்தை அவனே தூக்கி எறிஞ்சா அது தோல்வி கிடையாது. அது ஒரு ஆன்மாவோட கதறல். அர்ஜுனன் இப்போ ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுக்கிறாரு. கிருஷ்ணா, இந்த ராஜ்யத்துக்காக என் சொந்தங்களை நான் கொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா அவங்களே என்னை இப்பவே சாகடிக்கட்டும். நான் திருப்பி அடிக்க மாட்டேன், ஆயுதம் ஏந்த மாட்டேன். நான் சாகுறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. உலகமே வியந்து பார்த்த ஒரு வில்லாளி என்ன சாக விடுன்னு ஏன் கெஞ்சுறாரு? அந்த போர்க்களமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போகுது. அர்ஜுனன் தன்னை தானே நொந்துக்கிறாரு. அஹோ பத்த மஹத் பாபம் கர்த்தும் வ்யவசிதாவயம் யத்ராஜ சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்ரராஷ்டிராரணே ஹன்யோ ஸ்தன்மே க்ஷேமதரம் பவேத். அஹோ பத மகத் பாவம். கிருஷ்ணா, நாம எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டோம் பாத்தியா? இது எவ்வளவு விசித்திரமானது. வெறும் அரச இன்பத்துக்காக நம்ம ரத்த சொந்தங்களையே கொல்ல தயாரா நிக்கிறோமே. நமக்கும் இந்த துரியோதனனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் பேராசையால பண்றான், நாம நியாயம் பேசுறோம். ஆனா 2 பேருமே பண்ண போறது கொலைதானே கிருஷ்ணா. இங்க அர்ஜுனன் எடுக்கிற முடிவுதான் மகாபாரதத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. யதிமாம் அப்ரதீகாரம். கிருஷ்ணா, இதோ என் வில்ல கீழே போட்டுட்டேன். இப்போ நான் நிராயுதபாணி. திருதராஷ்டிரரின் மகன்கள் கையில ஆயுதங்களோட எந்தவித தடையும் இல்லாம என்னை இப்பவே இந்த களத்துல கொன்னுட்டு போட்டோம். நான் அவங்கள தடுக்க மாட்டேன். அவங்க கையால நான் செத்து போறதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சேமம், நன்மை. யோசிச்சு பாருங்களேன், எதிரி முன்னாடி நிக்கும் போது என்ன கொன்னுடுன்னு ஒரு வீரன் சொல்றது எவ்வளவு பெரிய எமோஷனல் பிரேக் டவுன். அர்ஜுனன் ஏன் இப்படி சொல்றாரு? அவர் பயந்து ஓட நினைக்கல. நான் செத்துட்டா இந்த போர் நின்னுடும், பல உயிர்கள் பிழைக்கும், என் குலம் அழியாது அப்படின்னு அவர் தப்பா கணக்கு போடுறாரு. அவர் மனசுல ஒரு தியாகி ஆகணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. என்ன கொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா நான் சாகுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா இது உண்மையான தர்மமா, இல்ல ஒரு வீரனோட கோழைத்தனமா? கிருஷ்ணர் இதை எப்படி பாக்குறாருங்கிறது தான் அடுத்த அத்தியாயத்தோட சஸ்பென்ஸ். நம்ம வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலான்னு தோணும். நானே தோத்துக்கிறேன், என்னை எல்லாரும் ஏமாத்திட்டு போட்டோம்னு விரக்தியில பேசுவோம். அர்ஜுனன் இப்போ அந்த விரக்தியோட உச்சியில இருக்கிறாரு. அவர் தான் தியாகம் பண்றோம்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையில அவர் தன் கடமையை விட்டுட்டு விலகுறாரு. அர்ஜுனன் இப்போ பேசி முடிச்சிட்டாரு. வில்ல தூக்கி எரிஞ்சிட்டு தேரோட ஓரத்துல அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்துட்டாரு. கண்ணீர் அவர் கண்ணங்களை நனைக்குது. கிருஷ்ணர் இவ்வளவு நேரம் ஒரு சிலை மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. இப்போதான் கிருஷ்ணரோட வேலை ஆரம்பமாகுது. அர்ஜுனனோட இந்த சோகத்தை பார்த்து கிருஷ்ணர் அழுதாரா இல்ல சிரிச்சாரா? அர்ஜுனன் எடுத்த இந்த முடிவை கிருஷ்ணர் எப்படி மாத்தினாரு? பகவத்கீதையின் இதய துடிப்பு ஆரம்பமாக போற அந்த 2வது அத்தியாயத்தை பார்க்க ரெடியா? முதல் அத்தியாயம் விஷாத யோகம், சோகத்தோட யோகம், இதோட முடியுது. அடுத்து வரப்போறது ஞானத்தின் வெளிச்சம்.